அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஜுந்தில்லாஹ் ஸஹாபி ஹிஸ்பில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆடை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சொர்க்கத்தினுடைய ஆடை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், "ஓ ஃபதைனாஹு பிதிப்ஹின் அலீம்." கொழு கொழுன்னு அந்த ஆயத்து வார்த்தைக்குள்ள பொருளே அதான். கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொழுத்த ஒரு ஆடை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாரமாக நான் பலியிட கொடுத்தோங்கிறான். அந்த தப்சீர்ல எழுதியிருப்பாங்க, ரொம்ப காலமாக அந்த ஆட்டினுடைய கொம்பு காபால தொங்கிக்கிட்டே இருந்துச்சான். உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்து சாமானம் எங்கேயா பார்க்க முடியுமா? அப்போ சொர்க்கத்தினுடைய அந்த ஆடினுடைய கொம்புகள் காலங்காலமாக உலகம் உள்ள ஒண்ணு ஊடுற ஒரு இடம், உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டிலேருந்து பிள்ளைட்டு போறது காபாவுக்கு தான். அப்ப அந்த எல்லாரும் ஒரு நினைவு சின்னமாக அதை பார்க்கறதுக்காக தொங்க விடப்பட்டது. இக்காலத்துல காபாவில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல அதெல்லாம் சேர்ந்து கரிஞ்சு போச்சு. நமக்கு அது பாக்குறதுக்கு இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு அது கொடுத்து வைக்காம போச்சு. ஒரு அற்புதம். சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்ற மாதிரி 10 உயிரினங்கள் சொர்க்கத்துக்கு போகும். அதுல ஒண்ணு எது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொண்டு வந்த ஆடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதங்கள்ல ஆட்டின் மூலமா ஒரு அற்புதம் இன்னொரு சமயம் காபாவில நடந்தது. காபத்துல்லாவை கெட்டும் போது தன்னுடைய மகனோடு சேர்ந்து பாறையை உடைச்சி அதை கல்ல அங்கே கொண்டு வந்து கெட்டினாங்க. அப்படி கட்டிட்டு போதுதான் துல்கர்னைன் பாதுஷா அந்த வழியா சுற்றுப்பயணம் இருந்தது. உலகத்தையே ஆண்ட துல்கர்னைன் பாதுஷா எல்லாம் சொல்லி காட்டுறானே, கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் பயணம் செய்தவங்க. உலகத்துல அந்த மாதிரி யாரும் பயணம் விமானம் இருக்கிற நேரத்துல போலாம், விமானம் இல்லாத காலத்திலேயே அவங்க போனதா எல்லாம் சொல்லி காட்டுறான். கிழக்கு சூரியன் உதயமான இடத்துல இருந்து அஸ்தமிக்கிறவள். அப்போ அங்க துல்கர்னைன் பாதுஷா அங்க வரும்போது காபத்துல்லா கட்டிட்டு இருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கேட்டாங்க, ஏன் ஆட்சியில உங்களுக்கு என்னங்க வேலை? யார்கிட்ட கேட்டு நீங்க எதை கேட்டீங்க அப்படி கேட்டுறீங்கன்னு கேட்டா. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள், எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கான் அல்லாஹ், இந்த வேலையை செய்யணும்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ன உடனே அந்த ஒரு 5 ஆடுகள் அங்க மேய்ஞ்சிட்டு இருந்து, இவங்கதான் ஆதாரம். உடனே அந்த ஆடு எஞ்சி பேச ஆரம்பிச்சு, நீதிமன்றத்துல சாட்சி சொல்ற மாதிரி, இவர்கள் எல்லாம் அல்லாஹ், இந்த 2 பேரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், இந்த 2 பேர்களும் இந்த காபாவை கெட்டுவதற்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே, பேசாத வாயில்லாத ஜீவன் பேசுதுன்னா உண்மையிலேயே தெய்வ அல்லாஹ்வுடைய வேலையாத்தானே இருக்கும். நபிமார்களை அல்லாஹ் சும்மா தகவல் சொல்ல மாட்டான், ஒரு அதிசயத்தை வச்சுதான் மக்களை நம்ப வைப்பான்ல. அதை பார்த்த உடனே, உங்களுக்கு நான் அதிகாரத்தை தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப முழு மனதோடு திருப்தியா உங்களுக்கு அனுமதி தர்றேன்னு சொன்னான். ஏன்னா அவரு ஒரு இஸ்லாமிய அரசர் தானே. இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அதிசயங்கள் அற்புதங்கள்ல ஒரு 2 விஷயங்கள் ஆட்டின் மூலமாக நடந்தத சுயீத் ரஹ்மத்துல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதத்தை பத்தி சொல்லும்போது, பெருமானாருடைய என்னைக்குமே 1 கொடுத்தா 9 வரைக்கும் ரசூலுல்லாஹ். மற்ற நபிமார்களுக்கு கிடைச்ச ஒன்னெல்லாம் அதையும் தாண்டி 10க்கும் மேற்பட்ட அதிசயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டிலேயே நடந்தது. ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகும்போது ஒரு குடிசையில போய் என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஓய்வு எடுத்தாங்க. அப்ப அந்த வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு ஆபத்து நாயகி இருந்தாங்க. அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அரபு நாட்டுக்காரங்க ஆம்பளையா இருந்தா பொம்பளையா ஆனாலும் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க. சரி, அவங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பால் தரக்கூடிய ஒரு ஆடை தான் காட்டினாங்க. இதை அறுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை கை வச்சுட்டு, இது வேண்டாமே, இது மக்களுக்கு பால் தரக்கூடியதா இருக்கு, வேற ஏதாவது அருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபத்து நாயகி அந்த வேற ஒண்ணு அறுக்கும், அவங்களுக்கு பார்சல் பண்ணி அடுத்த வேலைக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் கை வச்சுட்டு போனாங்களே ஆடு, அது எங்களுக்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரைக்கும் பால் தந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆடே அதிகபட்சமா 7 வருஷத்துக்கு மேல வாழாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு வரலாறுல படிச்சிருக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நடந்த அந்த பஞ்ச ஹிஜ்ரி 18ல நடந்தது. அந்த 18 ஆண்டு காலமும் குன்னா நஹலபுஹா சபூஹா ஓ ஹபாக்கா, காலை மாலை எங்களுக்கு அது தந்துகிட்டே இருக்கும். அந்த பஞ்ச நேரத்துலதான் அது பால் கறந்து நின்று, அந்த பஞ்சத்துல அது ஒண்ணு என்று சொல்லி காட்டுவாங்க. பெருமானாருடைய அதிசயம் அதுல ஒண்ணு நடந்தது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வெளியூர்காரர் ஒரு தடவை வந்திருந்தார். வந்தவர், ரசூலுல்லாஹ் நாயகமே, நான் எங்க ஊருக்கு கிளம்புறேன், ஏதாவது அற்புதமான தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் அது போய் எங்க ஊர்ல போய் சொல்லணும் அப்படின்னு. தஃபாவா குடும்பத்தை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு வந்து ஊரினுடைய எல்லையில உள்ள ஒரு குடிசை வீட்டை காட்டினாங்க. இந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்கிறாங்க, அந்த வீட்டுல ஒரு அதிசயம் நடந்திருக்கு.
அந்த அம்மா போருக்கு போகும்போது வீட்டுல நூல் திரிக்கக்கூடிய ஒரு ராட்டு ஒண்ணு வச்சிருந்துச்சு. இந்த காலத்துல வயசானவங்க தான் நூல் திரிப்பாங்க. அந்த ராட்டையும் அவர் ஆட்டையும் வீட்டுல வச்சுட்டு கதவை கூட்டிட்டு போருக்கு போயிடுச்சு. அப்படி போயிட்டு வந்த நேரத்துல வீட்டுல பார்த்தா ஆட்டையும் காணும், திருடன் திருடிட்டு போயிட்டான். இப்ப அந்த அம்மா என்ன செய்யுச்சு, அல்லாட்ட உரிமையோடு அதே சமயத்துல உறுதியோடும், ஆண்டவனே போருக்கு போயிருக்கும், அந்த நேரத்துல என்னுடைய வீட்டுக்கு நீ தான் காவல். அல்லாவுடைய பாதையில் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு அல்லாவுடைய போயிட்டு வர வரைக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்க சொல்லாலே. அது மாதிரி போறோம் அப்படித்தான். அப்ப உன்னுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த காலகட்டத்தில் திருட்டு போயிருக்கிற நீண்ட எனக்கு ஆடு தந்த அப்படின்னு சொல்லி இது சாதாரண அன்சத்துக்கு அன்சி வசி சக்தி, ஆட்டையும் தரணும் ராட்டையும் தரணும், விட மாட்டேன், உன் பாதுகாப்புல நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உறுதியா கேட்டுச்சு. காலையில பார்த்தா 1க்கு 2 கொடுத்தான். இல்ல ஒன்னு கொடுத்த ஆடு இருந்தது, 2 ஆடு இருந்தது, 2 ஆட்டு இருந்தது. இன்னைக்கு உள்ள புது அதிசய செய்தி. நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அந்த வீட்டுல கதவை தட்டி கேட்டு போங்கன்னா. இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு அதிசயம் ஆட்டின் மூலமா அந்த வீட்டுல நடந்தது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல உள்ள மூத்த சஹாபாக்கள்ல ஹப்பாப், ஆரம்ப காலத்தினுடைய தியாகிகள் அவங்க எல்லாம் ஒரு ஆள். ஹப்பாப் ரலியல்லாஹு எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்புல படுக்க வச்சு சித்திரவதை அணைக்கப்பட்டு சட்டையை கலத்துனா அப்படியே வெந்த புண்ணா இருக்கும். குஷ்டம் பிடிச்ச தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னே பயந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய தியாகிகள் அவங்க. ஒரு நாள் போருக்கு போயிருந்தாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு மக சொல்றாங்க, எங்க வாப்பா போருக்கு போயிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்னைக்குமே ஒரு பணி உண்டு. தன்னுடைய வீட்டையும் ஆட்டுக்கு பால் கறக்கிறவங்க அடுத்தவங்களுடைய பாலையும் சபையில வந்து கறந்து கொடுப்பாங்க. நான் வேலைக்காரன் அப்படின்னு கேட்பான் நம்மால். ஒரு சமயம் போருக்கு போன பிறகு எங்க ஆட்டை கொண்டு வந்து எங்க உமா கொண்டு போகும்போது இருக்கிறதுலயே மாவு குலைக்கிற சட்டியை தீட்டுவான்னாங்க. ஸல்லல்லாஹு கறந்தாங்க. நீங்க இந்த பாலை பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன செய்யுங்க, விருந்து வழங்காம விளம்ப சொன்ன. இப்படி பல தடவை நடந்தது. போருக்கு போயிட்டு வந்த பிறகு ஹப்பாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆடை கொண்டு, ஏன்னா அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வரப்பேத்தான் தம் வீட்டுல உள்ள தான் கலந்து ஒரு சொம்பு கறக்க ஆரம்பிச்சு. மனைவி சொன்னாங்க, எங்க நம்ம ஆட்டை கெடுத்துட்டீங்களாங்க, எவ்வளவு ஆடை பால் தந்துட்டு இருந்துச்சு, என்னது யாரு எனக்கு பிறகு யாரு கறந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உக்கத அதல் தனி பிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கை என் கையும் ஒன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய கை எவ்வளவு பெரிய பரக்கத்து, வல்லாஹி ஆலமு பரக்கத்த மின், மிகப்பெரிய பரக்கத்து. ரசூலுல்லாஹ் கை வச்ச உடனே அது மழை தர வெள்ளமா ஆகி போச்சு. அவ்வளவு பெரிய சட்டியை நான் கலைக்க முடியுமா? அந்த பரக்கத்துக்குரிய நாயர் அவங்கதான் அப்படின்னா. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டின் மூலமாக ஒரு பெரிய அண்டா நிறைய பால் கறந்து அதுல நபித்துவ பவரை காட்டினான். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரசூலுல்லாஹ் ஆட்டின் மூலமா நடத்திய அற்புதம். அதே மாதிரி சொல்லுவாங்க, அனஸ் ரலியல்லாஹு ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கலீஃபாக்களான அருகில் அடக்கப்பட்ட அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரோடு சில அன்சாரி சஹாபாக்களோடு ஒரு தோட்டத்துக்கு போனான். மதீனா அன்சாரிகள் தோட்டம். அங்கு சில ஆடுகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தவொன்னு அத்தனை அதாவது சஜிதால விழுந்துட்டு, சுஜூதுல விழுந்துட்டு. உடனே அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, நாயகமே இந்த வாயில்லாத ஜீவனை விட நாங்க உங்களுக்கு சஜிதா செய்ய ரொம்ப தகுதியானவன். அப்படி ஒரு அனுமதி இருந்தால் நான் பெண்களுக்குத்தான் கணவனுக்கு செய்ய அனுமதித்திருப்பேன். மனிதன் யாருமே சுஜூத் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆக வாயில்லாத ஜீவன் சஜிதா செய்த வரலாறு, ஒட்டக செய்தி எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, ஒரு தோட்டத்தில் இது அனஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி. ஏன்னா அவங்களே அன்சாரி சஹாபி தான் அனஸ் ரலியல்லாஹு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பத்ர் போர் வெற்றி பெற்று இந்த வெற்றி சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பசி வேற. அந்த சமயத்துல ஒரு பொம்பளை ஒரு பெரிய பாத்திரத்துல, நாயகமே சந்தோஷம், முகமதே உங்களோட வெற்றி எங்களுக்கு சந்தோஷம், நீங்க வெற்றியோர் தந்ததுக்காக உங்களுக்கு ஒரு நம்ம சொல்லுவோமே இல்லையா ஒரு பார்ட்டி வங்கி வைக்கலாம் சொல்லி உங்களுக்கு பொரிச்ச ஆடை நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன், சாப்பிடுங்கன்னொன்னே அந்த உள்ள அந்த பாத்திரத்துல இருந்து அந்த ஆடு பேசி, நாயகமே தின்னு கூடாதீங்க, அந்த பொம்பளை விஷத்தை உள்ள வச்சு பொரிச்சிருக்கிறா அப்படின்னு. அப்ப அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பத்ர் போர்லயும் ஆடு பேசியது அந்த அம்மாவை காட்டி கொடுத்தது. அதே போல கைபர் போர்க்களத்துல ஒரு யூத பெண் ஜெய்னப்ங்கிற ஒரு யூத பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு பொரிச்ச ஆட்டுல போது அந்த எலும்பு, அந்த ஆட்டினுடைய எலும்பு என்ன செய்து ரசூலுல்லாஹ் கையில இருந்துகிட்டு, நான் தவக்குலி இப்ப இனி மஸ்மூமத்துன்னு சாப்பிட கூடாதீங்க, நான் விஷம் வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அதிசயத்தை விட அதையும் முறியடிக்கிற சாதனை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மையத்துக்கு தான் பேசினாங்க. மையத்துங்கிறது பேசுறவன் மனுஷன் இறந்த பிறகு பேசுறதுங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனா பேசாத ஒண்ணு இறந்த பிறகு பேசுச்சுங்கிறது, அது பொறிச்ச கையான பிறகு பேசுறது, உயிர் இல்லாத நேரத்தை பேசுறதுங்கிறது
ஈசா நபி எல்லாம் தூக்கி முழுங்கின மிகப்பெரிய அதிசயம் சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, ஒரு சமயம் ரசூலுல்லாஹ்ட்ட சில விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. முதல்ல தன்னுடைய கையை தான் ரசூலுல்லாஹ் நீட்டுவாங்க. வீட்டுல போகும்போது 9 மனைமார்கள் வீடு இருந்துச்சு அல்லவா, மஸ்ஜிது நபவியை ஒட்டி இருந்துச்சு அந்த குடிசைகள். அங்க போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வச்சோன்னா எங்க எதுவுமே இல்லை. திடீர்னு ரசூலுல்லாஹ் இருக்க ஒரு வீட்டினுடைய தூண்ல பாக்குறாங்க, குட்டி போடாத ஒரு பொட்டை ஆட்டுக்குட்டி இருக்கல, பொட்டை ஆட்டுக்குட்டி. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மடு பக்கத்துல கையை தடவுறாங்க, படார்னு பெத்த அந்த குட்டியை போட்ட மடு மாதிரி மடு கீழே தொங்க ஆரம்பிச்சது. எவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பேரும் சாப்பிட்டாங்க. ஆக குட்டி போடாத ஆடு உலகத்துல பால் கலந்த வரலாறு இருக்கா? பெருமானாருடைய வரலாறு அப்படி ஒரு அதிசய வரலாறு உண்டு அப்படின்னு எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா, உஹது போர்க்களத்துல இப்னு கமியா என்ற ஒரு அர்ப்பன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலையை இரும்பு தொப்பியை அடித்ததில் ரசூலுல்லாஹ்வை கொன்றே தீர்வுங்கிற சபதத்தோடு வந்தவன் அடிச்சதுல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொப்பி நொறுங்கி அங்கங்க இரும்பு கம்பிகள் எல்லாம் கன்னத்திலே சொருவி ரசூலுல்லாஹ் ரத்த கோரையாகி 1 மாத காலமாக ரசூலுல்லாஹ் வெளியே வர முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டு போன அந்த மிகப்பெரிய அந்த பாதிப்பை ஏற்படுத்திய அந்த இப்னு கமியா அவன் தன்னுடைய அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு தன்னுடைய காட்டிலே மேய்ந்து கொண்டிருந்த அந்த ஆடை பார்வையிடுவதற்காக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போன பொழுது, இவனால் வளர்க்கப்பட்ட ஒரு ஆடு இவன் வருகையை எதிர்பார்த்து இவனை முரட்டுத்தனமாக முட்டி தள்ளுவதற்காக மலை உச்சியில் ரெடியாக இருந்து கொடூரமாக இவனை நினைச்சு ஆடு முத்துது எப்படி முட்டுங்கிறது ரிவர்ஸ்ல போய் கடுமையா தாக்கும். அந்த மாதிரி அவனை முட்டியது ரசூலுல்லாஹ்வாவது அந்த காயத்தோடு தப்பிச்சு. இவனுக்கு ஒரு எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு மலையில் இருந்து அவன் துண்டு துண்டாக வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி அத்தனை உஹது போரை பத்தி எழுதக்கூடிய அத்தனை அற்புதங்கள்லையும் ஒரு பிரபலமான வரலாறு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் சொன்னா, நாஃபி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெருமானார் ஒரு பயணத்துல இருந்தாங்க. பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அந்த இடத்துல தண்ணியே கிடையாது. அங்க திடீர்னு எல்லாரும் அங்க தங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இறங்குறாங்க, தண்ணி உள்ள பார்த்தா இறங்குவாங்க. அந்த நேரத்துல திடீர்னு தண்ணி இல்லாத இடத்துல திடீர்னு என்ன செய்ய தங்க சொன்னாங்க. நீங்க சொல்ல போனா ஆடுகள் கூட அங்க என்ன செய்ய நடமாட ஒரு ஆடு கூட அங்க பார்க்க முடியாது. அந்த இடத்துல இருக்கும்போது ரசூல் சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான தாகம். அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நாயமே தண்ணி இல்லாத இடத்துல இறங்கியிருக்கோம், எப்படி நம்ம பசியா இருக்குதே போது அந்த நேரம் பார்க்க ஒரு ஆடு வந்தது. அந்த இடத்துல அந்த ஆடு 4 காலையும் நீட்டிக்கிட்டு விரிச்சுக்கிட்டு நின்றுச்சான். 400 பேர், ஒரு ஆள் இல்ல 400 பேரும் அங்க அத்தனை பேரும் அரபிகள் எவ்வளவு தானே குடிப்பாங்க, அவ்வளவு பேருக்கும் பால் கறந்து நாப்பி பால் கறன்னா சொன்னாங்க, இந்த ஆடை கெட்டி வச்சுக்க, ஆனா உன்னால பாதுகாக்க முடியாது. நீ என்னதான் கெட்டி வச்சாலும் நீ பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ உஷாரா கெட்டி வச்சுக்கோன்னா, நான் நல்ல பூமியில ஒரு குச்சியை அடிச்சு அது நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை வச்சு கெட்டினேன். நான் தூங்கினேன், எல்லாரும் தூங்கினாங்க, ரசூலுல்லாஹ்வும் தூங்கிட்டாங்க. காலையில ஆளா எஞ்ச நாபி சொல்றாங்க, கயிறு கிடக்க ஆடை காணையில. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், நாயகமே காணையில நான் சொன்னேனே இல்லையா அவன்கிட்ட, எவன் தந்தானோ அவனை கொண்டு சென்று விட்டான். அப்ப சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆடு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அது விருந்தோம்பல் நடத்தி இருக்கு. அது எத்தனை பேருக்கு? உலகத்துல உள்ள ஆளா இருந்தா 400 பேருக்கு ஒரு ஆடு பாக்குறது கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி பார்த்தோம் சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல 10 நிகழ்ச்சியை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 அற்புதத்தோடு நின்னுதுன்னா இது 10 அல்ல. அதுக்கு பிறகு உள்ள வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் வந்த இறைநேசர்கள் எல்லாம் அந்த அற்புதம் அவர்கள்ட்ட இருந்து வந்த அற்புதம் பெருமானாருக்கு தான் அந்த அற்புதம் போய் சேரும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வை நம்பிய காரணத்தினால்தான் அந்த இறைநேசர்களுக்கு அப்படி ஒரு அற்புதங்கள் கிடைச்சது. ஷேக் அபு ரபியுல் மாலிகின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. சொல்லுவாங்க, எப்பொழுதும் நாங்க ஒரு பெண்களை போய் சந்திக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் பெண்களை போய் ஒரு பெரிய ஞானிகளை போய் பார்ப்போம். ஆண்களா இருந்தா பெரிய ஞானிகள் இறைநேச செல்வியா இருந்தாலும் பெண்களை போய் பார்க்கிற பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. ஆனா ஒரு இடத்துல ஒரு இறைநேச செல்வி இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த அம்மா பேரு ஃபில்லா அந்த அம்மாவுக்கு பேர் சொல்லப்பட்டான். ஆனா ஏழையா இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல ஒரு ஆடு இருக்கான். அந்த வீட்டுல ஒரு பாலையும் கறக்குதான் தேனையும் கறக்குதான் கேள்விப்பட்டோம். எங்களுடைய சீடர்களோடு நாங்க போனோம். போனவொடனே ஒரு ஊர்ல ஒரு பாத்திரம் வாங்கணும். புது பாத்திரத்தை வாங்கி கொண்டு போய், எம்மா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், உங்கள் எல்லாருமா நாங்களும் அந்த அதிசயத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம்னு எங்க ஆடை அந்த அம்மா தந்துருச்சு. அதே மாதிரி பாலை கறந்து குடிச்சோம். அப்புறம் 2வது தேனை கறந்து குடிச்சோம். எப்படிமா இந்த இது அணந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுல ஒரு ஆடு இருந்தது.
ஒரு 5 பேர் நான் வந்து என் கணவர் இதை அறுப்போமான்னாங்க. நான் சொன்னேன், இதை வச்சுதான் நம்ம கணாயத்தே இருக்கு, அதனால அல்ல நம்ம ஏழையா இருக்கும், நம்மள்ட்ட எல்லாம் குர்பானியா அல்ல எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டா, விருந்தாளி ஒரு தடவை வந்துட்டா. விருந்தாளிகளை நம்ம வந்து 70,000 மாணவர்கள்ல நமக்கு வர்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், சரி அறுத்துவோமே அப்படிங்கும்போது சரி நம்ம எல்லாரும் முடிவு பண்ண கணவர்கிட்ட சொன்ன இதை அறுத்துவோங்க, விருந்தாளியை சந்தோஷப்படுத்துவோம். ஆனா நம்ம பசங்க எல்லாம் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க அழுதுருவாங்க, செல்லமா வளர்க்குறோம். வீட்டுக்கு பின்னால அவங்க தெரியாத இடத்துல வச்சு நீங்க என்ன செய்யுங்க, காம்பவுண்ட் சோருக்கு பின்னால போட்டு அறுங்க அப்படின்னு சொல்லி அந்த விருந்தாளியை சங்கைப்படுத்துறதுக்காக அறுக்க ஏற்பாடு பண்ணோம். அறுத்துட்டு இருக்கும்போது அறுக்கிற நேரமும் அந்த சமயம் போல வீட்டுக்குள்ள ஒரு ஆடு புதுசா ஒரு ஆடு ஜம்ப் பண்றதும் ஒரே டைமா இருந்தது. என்னடா தப்பிச்சுதான் அங்க வந்து அறுக்கும்போது திடீர்னு கட்டா ஊத்தி ஓடுமா இல்லையா, அத மாதிரிதான் வந்துட்டான்னு பார்த்தா அங்க உரிச்சிட்டு இருக்கிறா என்னுடைய கணவர். அப்பதான் என்னுடைய கணவர்கிட்ட போய் சொன்னேன், என்னங்க இங்க ஒரு ஆடு புதுசா வந்து இருக்குது அப்படிங்கும்போது அல்லாஹ் நம்முடைய இதை பொறுத்து அல்லாஹ்வுடைய இதா இருக்கும் பாருங்க. இன்னைக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அந்த புண்ணியங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு எத்தனையோ சந்தேகத்துல போகுது. அடுத்த செகண்ட்லயே அல்லாஹ்வுடைய கிஃப்ட் உடனே வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த ஆடு அதைத்தான் நாங்க கறக்கும் போது தேனாகவும் இருக்குது, எங்களுக்கு பாலாகவும் சில நேரத்துல தரும்னு சொன்னான். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா யூசுப் நபகானி தன்னுடைய இறைநேசர்களுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. அதுல அனாயிமு சூதி ஹிஜ்ரி 606ஆம் நூற்றாண்டில் 683ல வாழ்ந்தவங்க. இவங்களுடைய அற்புதத்தை எழுதியிருப்பாங்க. அதாவது மிஸ்ர் நாட்டுல வாழ்ந்தவங்க இவங்க. ஒரு நாள் இவங்களுக்கு ஆட்டு மந்தையின் தந்தைன்னு இவங்களுக்கு ஒரு பின்னால் அடைமொழி இருந்தது. ஏன் அந்த அடைமொழி வந்துச்சுன்னு சொன்னா, இவங்க ஒரு நாள் ஒரு ஆடு வாங்க போயிருந்தாங்க. ஆடு நல்ல கொம்பு நீளமா உயரமா இருக்கக்கூடிய நல்ல கொழுன்னு ஒரு ஆடை வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு அற்புதமான ஆடு. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, முபாரக்கா அப்படின்னு பேர் வச்சாங்க. நல்லா பராத் இரவுக்கு லைலத்து முபாரக்காங்கிறானா இல்லையா, அதே மாதிரி முபாரக்கான்னு பேர் வச்சாங்க. காலையில எந்த ஆடும் மேய்ப்பால் எல்லாம் போவாது, போனா எங்கேயாவது வேணா பிடிச்சிட்டு போய் எங்கேயா காணா போயிடும். மேய்ப்பால் இல்லாம காலையில போகும், சாயந்தரம் மேய்ப்பால் எல்லாம் வரும். அப்படி ஒரு அதிசயம். அந்த பெரியவங்க அனுப்புவாங்க, அப்படியே வரும். வந்து பாலை கறப்பாங்க, குடிப்பான். ஒரு நாள் ஆன்மீகவாதி ஒரு ஆள் வந்தாங்க. வந்து இந்த பெரியவங்கள்ட்ட இருந்து ஒரு அதிசயத்தை சோதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு பால் கறந்தாங்கன்னா உடனே இவங்க என்ன செய்தாங்க, முபாரக்கா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வந்துடும். உடனே என்ன செய்தாங்க, பாலை கறந்தாங்க, குடிச்சாங்க. அவரும் குடிச்சாரு விருந்தாளி. அவர் ஒரு ஆன்மீகவாதி. ரெண்டாவது சொன்னாரு, பரவாயில்ல இது எங்களுக்கு தேனும் தந்தா, அந்த தந்தா எங்களுக்கு உங்க 100% உங்களுடைய அற்புதத்தை நாங்க முழுமையான சந்தோஷத்தோடு அனுபவிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது முபாரக்காங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன செய்தாங்க, ரெண்டாவதும் அதை பாலை கறந்தாங்க. கறந்த உடனே என்ன ஆயிடுச்சு, தேனாக வந்து. அதை பார்த்துட்டு அந்த இறைநேச எப்பவுமே இறைநேச அற்புதத்தை பார்த்த உடனே அப்படியே அரண்டுருவாங்க அல்லாஹ்வுடைய பயத்துல. அந்த நிமிஷத்துல சந்தோஷத்துல குதிக்காம அப்படியே அந்த சந்தோஷத்தை அடக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த ஞானி வெளியே வந்ததே இல்லை, தவத்திலே ஈடுபட்டவர் தான் போல தெரியுது. இப்படி எல்லாம் அதிசயத்தை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய பயத்துக்கு உச்சத்துக்கு போயிடுவாங்க அந்த காலத்துல. அப்ப இந்த மாதிரி அதனாலதான் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு கூட்டமாக எண்ணிலடா கூட்டங்கள் இந்த ஞானியை வந்து பார்க்க ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு என்ன பேர் வந்துதான், கனாயிம் சோதின்னா பேர் இவங்களுக்கு. கனாயிமு சோதி, மந்தைகளுடைய ஆட்டினுடைய சோதி என்றும், அபுல் கனாயிம் ஆடுகளின் தந்தை என்றும் இவருக்கு பேர் வந்தது. ஷாவி மதுஹபினுடைய சட்ட நூல் யானத்து தாலிபீன் குர்பானிங்கிற பாடத்தில் எழுதியிருப்பார். ஒருத்தன் ஆடு அறுக்கிறதுக்காக ஒரு கிராமத்தான் ஒரு காட்டுல ஆடு மறுக்குக்காக சில ஆடுகளை அறுத்துட்டு அப்படியே கத்தியை போட்டு எங்கேயும் பார்த்துட்டு போயிட்டு வந்து திரும்ப வந்து பாக்குறான், கத்திய காணையில. ஆனா அந்த இடத்துல அவனை தவிர யாருமே இருக்கல. சுத்தி முத்தி பார்த்தா யாராவது என்ன வாயினுடைய பக்கத்துல ஒரு கிணத்துல போய் அவன் காயல்களுக்கு போகும்போது கத்தி உள்ள கிடக்கு. யார கிணத்துல கொண்டு போட்டதுன்னு சொல்லி திரும்ப வந்து ஒவ்வொரு ஆடையா செக் பண்ண, ஒரு ஆட்டினுடைய வாயில மட்டும் ரத்தம் இருந்தது. அப்ப அவர் புரிஞ்சிச்சு, இந்த ஆடை இந்த கத்திய வந்து யாருதான் தூக்கி கொண்டு போட்டிருக்கா, இதுதான் அடுத்து நம்ம களத்துல இது அறுக்க போகுதுன்னு நினைச்சு பயந்து நம்ம கொண்டு போட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் புரிஞ்சு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆடை அறுக்கும் போது இன்னொரு ஆடு பாக்குற மாதிரி அறுக்காதீங்க. ஏன்னா அதனுடைய பயத்துல அது உடம்பு என்ன செய்ய, அது வந்து ஒரு பயம் அது ஏற்படுது. அந்த பயத்துல உள்ள கறியை தின்னாலே இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு இன்னைக்கு 1996ல தினமலர்லயே ஒரு பத்திரிகை சில விஞ்ஞானிகள் சில மருத்துவர்கள் ஆராய்ச்சி அளவுக்கு செய்தி போட்டிருந்தாங்க, ஆடை பார்க்க வச்சு நினைச்சு கூட அறுக்க கூடாதுன்னு. அதுல ஒரே ஒரு செய்தி இன்னொன்னு எழுதியிருப்பாங்க. அபு ஜாஃபருல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நான் ஒரு ஆடை அறுக்கிறதுக்காக வேண்டி மலத்தி போட்டிருந்தேன். மலத்தி போட்டிருக்கும் போது அய்யூபு சஹத்தியானி, மகான் அய்யூபு சஹத்தியானி அந்த இடத்த கிராஸ் பண்ணாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட
ஒரு நண்பர் வந்துட்டா பேசிட்டே இருப்போம் இல்லையா, நம்ம அடுக்கிறது படுக்க போட்டோம் திரும்பி வந்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். உடனே என்ன செய்ச்சு, அந்த ஆடு எஞ்சி அந்த கத்தியை வாயால கவி பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அந்த குழியை மூடுது. யாரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஐயூபு சக்தானி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அபூ ஜாஃபர் பஸ்ரி சொல்றாங்க அந்த ஆடு. அப்ப பாக்குறேன் கத்தியை காணல. அப்ப அவங்க சொன்னாங்க மண்ணை மூடுது. நண்பரே பாத்தீங்களா என்ன செய்து பாருங்க, இந்த ஆடு கத்தியை மூடுது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னிலிருந்து என் மீது நான் சத்தியம் வச்சு என் கையால நீ ஆடையா இருக்கக்கூடாது, எந்த ஆடையும் அறுக்க மாட்டேன்னு சொல்லி நான் என்ன செய்தேன், ஐயூபு சக்தியான்னு சொல்றாங்க பாருங்க இப்படி பண்ணுங்க. அப்ப இந்த வாயில்லா ஜீவன் இந்த மாதிரி மனசை துன்புறுத்திட்டேன், இனிமே நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன், ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு கசாப்புக்காரர் நினைச்சதாரு, கசாப்பு கடைக்காரன் திடீர்னு உடவுனை திறந்து இதை எடுப்பானா இல்லையா, தொழுவதில் போய் ஆடை எடுக்க போனான். அந்த ஆள் தப்பிச்சான் பிரச்சனை, ஒரு ஆடு ஓடி போயிடுச்சு. பின்னாலே ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்குது. ரசூலுல்லாஹ் இது வந்து என்னுடைய இதுல தப்பிச்சு வந்துட்டுன்னு சொல்லி அவர் தர இழுத்துட்டு போனார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா அதுக்கு மௌத்தை கொடுக்குற, அது மென்மையாக கொடுன்னா, அதுக்கு மௌத்தை கொடுக்க போற, அது மென்மையா குட்டி மாதிரி குழந்தை மாதிரி தீட்டு போலாம். ஏன் நான் அப்படி தர நான் தரையோடு இழுக்கிறேன், நான் காலை தேய்ச்சிக்கிட்டே வராம இழுத்துட்டு. அந்த ஆடை பார்த்து சொன்னாங்க, அவனுக்குள்ள ஹக்க நீ கொடு, நீ பின்னாலே ஒழுங்கா போ. அவரை பார்த்து சொன்னா மரணத்தை மென்மையா கொடு அப்படின்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அதிசயங்கள், நம்முடைய தீனை உயிர்ப்பிக்க வந்த சான்றோருடைய அதிசயங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ் எப்படிப்பட்ட, அவன் நினைச்சா உயிர் இல்லாததுக்கும் உயிரை கொடுப்பான், பேசாது எல்லாம் பேச வைப்பான் அப்படிங்கிற வல்லமை இறைவனுடைய மிகப்பெரிய வல்லமை மட்டுமல்ல. ஒரு கிதாபே எழுதியிருக்காங்க, அஜாயிபுல் மஹ்லூகாத், அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான படைப்புகள். கண்டிப்பா நம்ம பேசின அத்தனை விஷயங்கள்ல ஒரு செய்தி கூட ஆச்சரியத்தை விட்டு தப்புன விஷயமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாம படிப்பினை பெற வேண்டுமானால் ஒண்ணு நம்முடைய நபியின் மீது உள்ள பற்று, அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, இறைநேசர்கள் மீது உள்ள ஈடுபாடுகள், இதெல்லாம் நமக்கு ஏற்படணும் என்பதற்கு தான் இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதத்திலே எழுதினாங்க, இறைநேசர்களுடைய அற்புதங்கள்ல எழுதி வச்சாங்க. கதை சொல்றதுக்கு அல்ல, இதன் மூலமா நம்முடைய நம்பிக்கையும் ஈமானும் வலுப்பெறணும் என்பதற்காக வேண்டி. அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.